கடலை மிட்டாய் 1 செஞ்சு வச்சுட்டா போதுங்க. எப்பலாம் இனிப்பு சாப்பிடணும் போல இருக்கோ, அப்பலாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். 2 கப் நிலக்கடலை எடுத்துருக்கிறது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொன்னிறம் ஆற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கைய வச்சு இந்த மாரி அழுத்தி விட்டுட்டு, ஒரு கிண்ணத்த வச்சு நல்லா அழுத்தி எடுத்தீங்கன்னா, 2ஆ உடைஞ்சு வந்துரும். தோலெல்லாம் தனியா எடுத்ததுக்கு அப்புறமா, தட்டுலயும் ஃப்ளாட்டா இருக்க கிண்ணத்துலயும் பின்னாடி நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. 1 1/2 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சு கொதிச்சு வரும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில பார்த்தீங்கன்னா, இந்த அளவு பொங்கி நுரைச்சு வர ஆரம்பிக்கும். இதான் கரெக்டான பதம். இப்போ லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, இதில 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சமா ஏலக்காய் தூள், நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நிலக்கடலையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 4, 5 வாட்டி நல்லா இந்த மாரி பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, நெய் தடவுன தட்டுல மாத்திட்டு, இத வச்சு நல்லா லெவல் பண்ணிட்டு, நல்லா இந்த அளவு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடு இருக்கும்போதே கத்திய வச்சு உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல இந்த மாரி கோடு போட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு தட்டுல பின்னாடி நல்லா தட்டி எடுத்தீங்கன்னா தனியா வந்துரும். ஒரு வேளை வரலனா இந்த மாரி கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் என்னங்க, இனி டேஸ்டியா கடலை மிட்டாய் வீட்லயே பண்ணலாம். நன்றி, வணக்கம்.